சாண்டில்யனின் கடற்புறா பாகம் 55. ஜெயவர்மனுக்கும் விஜயச்சந்திரனுக்கும் ஒரே குழப்பம். மேல்தளத்துக்கு ஓடி வந்தார்கள். அப்போது வில்லம்புகள் பறந்து வந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு அம்பு தாக்கி ஜெயவர்மன் கீழே சாய்ந்தான். மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்தபோது அவன் ஒரு பஞ்சனையில் படுத்திருந்தான். அவன் அருகில் மகள் மஞ்சளழகி அமர்ந்திருந்தாள். மகளே என மெல்ல அழைத்தான். அப்பா என உணர்ச்சி பொங்க சொன்னாள் மஞ்சளழகி. மகளே, ஏதோ இந்திரஜாலம் போல இருக்கிறதே. ஒரு நாள் போரில் ஸ்ரீ விஜயத்தை பிடிப்பது என்றால் இந்திரஜாலந்தானே? அப்பா, 3 நாள் போர் நடந்தது. நீங்கள் மயக்கத்தில் இருந்தீர்கள். இது இளையபிள்ளவர் 1 வருட காலமாக திட்டமிட்டு தாக்கிய போர். வடக்கில் சோழ இளவரசர் அடப்பாயர் தராளி வந்து தாக்க, தென்பகுதியில் இருந்து கடல் வழியாக இளையபிள்ளவர் தாக்க ஸ்ரீ விஜயத்தின் வீரர்கள் சமாளிக்க முடியவில்லை. தமிழ் மக்களின் புரட்சி நாட்டு மக்களை நமக்கு எதிராக செயல்பட வைத்தது. ஸ்ரீ விஜயம் வீழ்ச்சியடைந்தது. நான் செய்த அநீதிதான் என்னை வீழ்த்தியது மகளே. உன் தாய் ஒரு சீனப்பெண் என்பதால் நான் அங்கீகாரம் கொடுக்க மறுத்துவிட்டேன். அந்த துரோகம்தான் எனக்கு இந்த வீழ்ச்சியை தந்திருக்கிறது மகளே. ஆனாலும் இந்த ஜெயவர்மனை இன்னும் முழுமையாக வெற்றி கொள்ளவில்லை. சைலேந்திரர்களின் ஆதி இடமான சாவகத்தீவு இன்னும் நம் வசம்தான் உள்ளது. அங்கு நமது பெரும் படை உள்ளது என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவன் கண்கள் வாசல் பக்கம் திரும்பியது. அங்கு இளைய பல்லவன் நின்று கொண்டிருந்தான். உள்ளே வர அனுமதி உண்டா என்றான் இளைய பல்லவன். மஞ்சளழகி வியப்படைந்தாள். தந்தையே, உள்ளே வர அவர்களும் கேட்கிறார்கள். சரி, வரச் சொல். உள்ளே வந்த இளைய பல்லவன், சக்கரவர்த்தியின் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது என்றான். தோல்வியடைந்த பின்னும் நான் இன்னும் சக்கரவர்த்தியா? நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. அது 2 வருட கதை ஜெயவர்மரே. உங்களுக்கு எதிராக உதவி நாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்கள் மூத்த சகோதரர் குணவர்மர் சோழ நாட்டுக்கு வந்தார். பாலூர் பெருந்துறையில் அவரை ஒழித்துவிட நீங்கள் செய்த ஏற்பாடு சோழ பேரரசுக்கு தெரிந்ததால் அவரையும் அவரது மகளையும் அழைத்து வர வீர ராஜேந்திர சோழன் என்னை அனுப்பினார். அத்துடன் சமாதான ஓலை ஒன்றை என்னிடம் கொடுத்து தென்கலிங்க மன்னன் பீமனிடம் சேர்ப்பிக்க உத்தரவிட்டார். ஆனால் பாலூர் பெருந்துறையில் நானும் அனப்பாயரும் உங்கள் சகோதரருடன் அவர் மகள் காஞ்சனாதேவியுடனும் மரணாபாயத்தில் சிக்கி தப்பித்தோம். அன்று தீர்மானித்தேன், குணவர்மரை இந்த அரியணையில் அமர்த்த. அதற்காக கலிங்கத்தின் கடற்படையை உடைத்தேன். திட்டமிட்டு மலையூரை கைப்பற்றினேன். ஸ்ரீ விஜயத்தின் அரண்களையும் கைப்பற்றினேன். ஆனால் இப்போது குணவர்மர் ஸ்ரீ விஜயத்தை ஏற்க மறுக்கிறார். காஞ்சனாதேவியும் அரியணையில் உட்கார இஷ்டப்படவில்லை. ஏன்? உங்கள் சகோதரர் குணவர்மர் போரை விரும்பவில்லை. புத்த விகாரம் சென்று துறவரம் ஏற்கப் போகிறாராம். காஞ்சனாதேவிக்கு ஸ்ரீ விஜயத்தை விட கடாரத்தை விட சோழநாடுதான் பிடித்திருக்கிறதாம். அப்படியானால் ஸ்ரீ விஜயத்தை என்ன செய்ய உத்தேசம்? அதை பற்றி பேசத்தான் அனப்பாயர் என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறார். ஸ்ரீ விஜயம் 2ஆக பிரிக்கப்படும். சொர்ணத்தீவும் கடாரமும் சேர்ந்த பகுதியை குணவர்மர் அரசாளவும், சைலேந்தர்களின் ஜென்ம பூமியான சாவகத்தீவை நீங்கள் அரசாளவும் திட்டமிட்டிருக்கிறார். அதனால் 2 நாடுகளிலும் அமைதி நிலவும், வாணிகம் பெருகும், தமிழர்கள் வாழ்வு நல்வாழ்வாகும். குணவர்மர் புத்த விகாரம் போய்விட்டால்? இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் அவர் கட்டாயமாக அரியணையில் அமர்த்தப்படுவார். இளைய பல்லவரே, அனப்பாயர் ஏற்பாட்டை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அதை அவரிடமே சொல்கிறேன். இன்று மாலையே கூறிவிட வேண்டும். நாளை காலை குணவர்மருக்கு மகுடாபிஷேகம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு சென்றான். மஞ்சளழகி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தொடரும்.